ஃபார்முலா 4 கார் பந்தய பாதுகாப்பு பணியின் போது மாரடைப்பால் உயிரிழந்த உதவி காவல் ஆணையர் உடலுக்கு சென்னை காவல் ஆணையர் அருண், ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் ஃபார்முலா 4 கார் பந்தய பாதுகாப்பு பணியில் கொளத்தூர் சரக உதவி ஆணையர் சிவக்குமார் ஈடுபட்டிருந்தார். அப்போது திடீரென மாரடைப்பால் அவர் உயிரிழந்தார். அவரது உடல் அம்பத்தூர் ஒரகடத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. உதவி ஆணையர் சிவக்குமாரின் உடலுக்கு சென்னை காவல் ஆணையர் அருண், ஆவடி காவல் ஆணையர் சங்கர் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினர். அப்போது முதலமைச்சர் அறிவித்த நிவாரணமான 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சென்னை காவல் ஆணையர் அருண் சிவக்குமார் குடும்பத்தினரிடம் வழங்கினர். காவல்துறை என்பது ரொம்ப சவாலான பணி, கடுமையான பணி. அந்த காவல்துறையில் காவல் பணியும் செய்துக்கிட்டு அவங்களோட ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால் தான், சேலஞ்சு தான். அது காவல்துறையில் குறிப்பாக ஃபீல்டில் இருக்கிறாங்க இல்லையா, லா அண்ட் ஆர்டர், க்ரைமு, டிராஃபிக் அப்படின்னு ஃபீல்டு டியூட்டி பார்க்குறவங்களுக்கு இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சவால். சிவகுமார் எங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப சின்சியரான ஒரு அதிகாரி. என்னுடைய முதல்லாம் பணியாற்றியிருக்கிறாரு. அவரோட இறப்பு, அது குறிப்பாக பணியில் இருக்கும்போது அந்த இறப்புன்றது எங்களுக்குமே பெரிய அதிர்ச்சி, வருத்தம் தான். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் நிதியிலிருந்து 25 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க, அது ஃபேமிலிக்கு கொடுத்துருக்குறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.